ஏய் ஐயோ, என்ன நீ? நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், ஒவ்வொரு ரூமா போய்கிட்டே இருக்க. ஒண்ணும் இல்லைங்க, வேலைக்கு வந்திருக்கேன். ஐயா தான் வீட்டை சுத்தம் பண்ண சொன்னாரு, அதான். சரி, முகத்துல ஏன் துண்டு கட்டி இருக்க? அது எனக்கு தூசினா கொஞ்சம் ஒத்துக்காது. தூசி உனக்கு தானே ஒத்துக்காது, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. துண்டடு, முகத்தை காட்டு. ஏய், நீ இந்த ஊர் மாதிரி தெரியலையே. அண்ணே, கரெக்டா கண்டுபிடிச்சீங்கண்ணே, பெரிய புத்திசாலிண்ணே நீங்க. ஏய், கையெடு. என்ன ஐஸ் வைக்கிறியா? யாரா நீ? எந்த ஊருக்கார நீ? என்ன வேலையா வந்திருக்க? ஐயா கூலிக்கு ஆள் கேட்டாங்க, அதுக்கு தான் வந்தேன். தெரியாத ஆள ஐயா வேலைக்கு எடுக்க மாட்டாரே, நீ எப்படி? என் முகத்தை பார்த்துட்டு வினயமில்லாத பையன் சொல்லி என்ன வேலைக்கு எடுத்துறாங்கண்ணே. இல்லையே, உன் முகம் மொத்தமா வினையா தானே தெரியுது. டேய், எந்த ஊரு நீ? அத சொல்லு. நான் பக்கத்து ஊர் தானே. சொக்கு மாமா இருக்காருல்ல, அவர் தான் வேலைக்கு சேர்த்து விட்டாரு. சொக்கோட எல்லா சொந்த பந்தமும் எனக்கு தெரியும். அதுல நீ எந்த கூட்டம்? அது சொக்கு மாமா இருக்காருல்ல, அவரோட ஒண்ணு விட்ட அக்கா கனகம்மா இருக்காங்கல்ல. சொக்குக்கு அக்காவே கிடையாது. அட இருக்காங்கண்ணே, அக்காட கூட பிறந்த அக்கா கிடையாது, பங்காளி வகைரா. அவங்க மகன் தான் நான். சரி, சொக்கு போன் நம்பரை சொல்லு. அவரு மர்மையன் தானே நீ? அவர்கிட்ட ஒரு வார்த்தை நான் பேசுறேன். அண்ணே, இந்த காலத்துல யாருன்னே போன் நம்பர்லாம் ஞாபகத்துல வச்சுக்கிறா? எல்லாம் போன்ல தானே இருக்கு. சரி, போன் எடுத்து கால் பண்ணு. போன் சார்ஜ்ல இருக்குண்ணே. ஐயோ, போன் இப்ப பார்த்து ரிங் அடிக்குதே. உன் போன் சார்ஜ்ல கிடக்குன்னு சொன்ன, போன் ரிங் ஆகுது. அது மறந்துட்டேனே. ஹலோ, நான் அப்புறம் கூப்பிடுறேங்க. ஏய், போனை கட்டு. 500 ரூபா கூலிக்கு வந்த நீ ஐபோன் வச்சிருக்க? அண்ணே, இது ஏன் போன் இல்ல. ஏய், பின்ன இது யாரோடது? இது என் சித்தப்பா போனு. என்கிட்ட போன் இல்லையா, நான் வெளில போறதுனால அவர் கொடுத்து அனுப்பிச்சாரு. இவ்வளவு வசதியான சித்தப்பனை வச்சுட்டு கூலி வேலைக்கு வந்திருக்க? அண்ணே, என்னதான் சித்தப்பாவா இருந்தாலும் அவர் வேற நம்ம வேற இல்லையா.